வணக்கம் நேயர்களே, மருத்துவம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை குறித்து நாம் பேச இருக்கின்றோம். இந்த பிரச்சனை இந்தியாவில் வேகமாக அதிகரித்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் இது மிக குறைந்த அளவில் தான் பேசப்படுகிறது. விழிப்புணர்வு மிக குறைவாகவே உள்ளது. அதுதான் ஆரம்ப கட்ட நீரிழிவு நோய். இந்தியாவில் தற்போது 5 நபர்கள் ஒருவர் இந்த பிரச்சனையோடு வாழுகிறார்கள் என்றும், இன்றைய காலகட்டத்தில் 22.25 விழுக்காடு இந்தியர்களுக்கு சர்க்கரையுடன் கூடிய டீ சாப்பிட முடியாத ஒரு நிலை உள்ளது என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இதை பற்றி நாம் பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது நம்பகமான சுகாதார பாதுகாப்பு கூட்டாளியான USP பார்மா வழங்கும் CSR சமூக பொறுப்பு முயற்சியின் ஒரு பகுதியாகும். நீரிழிவு நோயை வெல்லுங்கள், மாரடைப்பை தடுங்கள் போன்ற பிரச்சாரங்களின் வழியாக மக்கள் தங்கள் உடல்நலத்தை நீரிழிவு தொடங்குவதற்கு முன்பே எப்படி தடுக்க வேண்டும், என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாள வேண்டும் என்பதையே USP முன்னெடுத்து வருகிறது. இந்த அடிப்படையில் முன் நீரிழிவு நிலை என்றால் என்ன, நமது வாழ்க்கையை எப்படி மாற்றலாம், உணவு முறை, மனநிலை, தூக்கம் எல்லாம் இதில் எப்படி முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதை பற்றி தெளிவாக விளக்குவதற்கு நம்முடன் 3 நீரிழிவு சிறப்பு நிபுணர்கள் இணைந்திருக்கிறார்கள். டாக்டர் எஸ் சிவபாலமுருகன், டாக்டர் ஆர் ராம்குமார் மற்றும் டாக்டர் எஸ் அருண் விஸ்வநாத். 3 பேரும் நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். டாக்டர் ராம்குமார் சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குறேன். ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய முன் நீரிழிவு, அதை பற்றி நம்ம விளக்கமாக பேச இருக்கின்றோம். இந்த முன் நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன, இது நீரிழிவு நோயோடு எப்படி வேறுபடுது, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் 22% இந்தியர்களுக்கு உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சுகருக்கு முந்தின ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் அ டயபெட்டிஸ், பட் இட்ஸ் அ ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன். ஓகேங்களா? இது அப்படின்னா இட்ஸ் ஒரு ஆரம்ப கட்ட எச்சரிக்கைன்னு அர்த்தம். அதாவது நீரிழிவை வெல்லுங்கள், மாரடைப்பை நிறுத்துங்கள் சொல்ற பிரச்சாரத்துக்கு இது ப்ரீ டயபெட்டிஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு சக்கரவாதி வரும்ன்றது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இட் ஷோஸ் தட் யூ வில் கெட் அ ப்ரீ டயபெட்டிஸ் இன் த ஃபியூச்சர். அருண் விஸ்வநாத் சார், ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம கிட்ட வரும்போது அறிகுறிகள் அப்படிங்கிறத மிக முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். அறிகுறிகள் இருக்கக்கூடிய நிலையில் தான் ஒவ்வொரு நபரும் மருத்துவர் அணுகிறதும் அதற்கான தீர்வு நோக்கி போகிறதும் அப்படிங்கன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அறிகுறிகள் எதுவும் இல்லை அப்படின்னா மக்கள் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா சார்? நிச்சயமா சார். அதாவது ப்ரீ டயபெட்டிஸில் அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்காது. பட் ஆனால் என்னென்னா, அந்த சர்க்கரை சார்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ், பிரச்சனைகள், பக்க விளைவுகள் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு கண்ணில் பிரச்சனை, நம்ம சிறுநீரகத்தில் பிரச்சனை, இல்லை இருதயத்தில் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் ஆக்சுவலாக ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அறிகுறிகள் இருக்காது, ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ நம்ம ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணதான் அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளால் தடுத்து நிப்பாட்ட முடியும். ஜென்ரலாக டயபெட்டிஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்தாலுமே ஒரு சிலருக்கு நிச்சயமாக அந்த பக்க விளைவுகள் வரதான் செய்யுது இல்லையா. அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் தான் சரியான நிலை. ஸோ ஈவன் தோ சிம்டம்ஸ் இல்லைன்னா கூட, தொந்தரவுகள் இல்லைன்னா கூட, ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிச்சி அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இல்லை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஈவன் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சிவபாலமுருகன் சார், இப்போது குழந்தைகள் அப்படி இல்லாட்டி டீனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 13 வயதிலிருந்து 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த ஆரம்பகட்ட நீரிழிவு நோய் அப்படிங்கிறது இருக்க முடியுமா? அதுக்கான பாசிபிள் இருக்கா சார்? குறிப்பாக நகர்ப்புறங்களில் அதிகமான இளம் இந்தியர்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கான காரணம் அதிகரித்து வரும் குழந்தை பருவ உடல் பருமன், உடல் செயல்பாடு இல்லாமை, அதிக திரை நேரம் செலவிடுதல், டிவி, செல்போன் மற்றும் ஆரோக்கியமில்லாத உணவு உட்கொள்ளுதல், பதப்படுத்தப்பட்ட, தொகுக்கப்பட்ட மற்றும் அதிகம் சர்க்கரை உள்ள உணவுகள் உட்கொள்ளுதல் ஆகியவை இதற்கு காரணமாக அறியப்படுகிறது. உதாரணமாக, உங்கள் குழந்தை அதிக எடையுடன் இருந்தாலோ அல்லது அதிக எடையுடன் பிறந்தாலோ, குடும்பத்தில் நீரிழிவு நோய் இருந்தாலோ முன்கூட்டியே பரிசோதனை தேவைப்படலாம். ஒரு லேன்செட் என்ற ஒரு ஆய்வு அறிக்கையில் 2022 கணக்குப்படி 12.5 மில்லியன் உடல் பருமன் அதிகரித்திருக்கிறது என்று அறியப்படுகிறது. இதுவே 2025 17 மில்லியன் என்று ஆராயப்பட்டிருக்கிறது. இது உடல் பருமன் உலக சுகாதார அசோசியேஷனும் சேர்ந்து 2035 83 மில்லியனாக அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வில் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். குடும்ப நீரிழிவு நோய் இருந்தாலோ முன்கூட்டிய பரிசோதனை தேவைப்படும் என்பதை இதன் மூலம் நம்ம அறியப்படுகிறோம். இந்த தலைமுறை தொழில்நுட்பத்தில் அதிக ஆர்வமுள்ளவராக இருந்தாலும்
அவர்கள் தெருவில் இறங்கி விளையாடுவது போன்ற உடல் சார்ந்த வேலைகளில் குறைவாக ஈடுபடுகிறார்கள். நீரிழிவு அவர்களின் வாழ்நாள் தோழராக மாறுவதற்கு முன்பு நாம் அந்த சுழற்சியை உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். டாக்டர் ராம்குமார், இப்போ சாதாரண எடை உள்ளவர்கள், அதாவது வெயிட் அப்படிங்கிறது இந்த நீரிழிவு பிரச்சனையில மிக முக்கியமாக பார்க்கப்படுது. சிலருக்கு ரொம்ப உடம்பு வெயிட் லாஸ் ஆகிடும். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண எடை உள்ளவர்களுக்கு இந்த ஆரம்பகட்ட நீரிழிவு நோய் இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மையா? இந்த ப்ரீ டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் வெயிட் அப்படிங்கிறது நார்மலாக தான் இருக்காங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ப்ரீ டயபெட்டிக் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையா சார்? நல்ல கேள்வி. இப்போ எல்லாரும் நினைக்கிறது வந்து குண்டா இருந்தா டயபிட்டிஸ் வரும், குண்டா இருந்தா ப்ரீ டயபிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் இந்தியா போன்ற ஏசியன் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா விசரல் ஃபேட், அதாவது உடல் உறுப்புக்குள் இருக்கிற ஃபேட் வந்து அதிகம். இதுக்கு பேரு தான் தின் அவுட் சைட் ஃபேட் இன்சைட், அதாவது வெளியே மெல்லியது உள்ளே கொழுப்பு. ஸோ இதை வந்து ஒரு பிஎம்ஐ நம்ம செக் பண்ணும்போது நமக்கு சாதாரணமா தெரியல. ஆனா இந்த இடுப்பு சுற்றளவு மற்றும் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க, செடென்டரி ஜாப்னு சொல்லுவோம், இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ப்ரீ டயபிட்டிஸோ டயபிட்டிஸோ அதிகமாக வரும். அதுவும் முக்கியமான இதுக்கு வந்து ஏசியன் பாப்புலேஷன், இந்தியாவில் கம்ஸ் அண்டர் ஏசியன்ஸ். அதனால அது நீங்க வந்து கண்ணாடியை பார்த்து நம்ம ஒல்லியா தானே இருக்கோம், நம்ம ஒன்றும் வராதுன்றது தயவுன்னு நினைக்க வேண்டாம். ஹிஸ்டரி ஆஃப் டயபிட்டிஸ் இந்த ஃபேமிலி, அதாவது வீட்டில் யாருக்கா இருந்தாலோ இல்லை நீங்க பார்க்குற வேலை நிறைய நேரம் ஸ்கிரீன் டைம்ல ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு நாளைக்கு 7-8 hours உட்காருங்க அப்படின்னாவே நீங்க கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு அமெரிக்கன் டயபெட்டிக்ஸ் என்ன சொல்றான்னா, சிட்டிங் இஸ் த நியூ நார்ம் ஆஃப் ஸ்மோக்கிங், அதாவது நீங்க எவ்வளவு நேரம் உட்காரீங்களோ அதுக்கு வந்து நீங்க புகைப்படுத்தலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் அருண் விஸ்வநாத், மன அழுத்தம் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கு. இப்போ மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏன் காரணம்? சரியான தூக்கம் இல்லாத நேரத்தில் மன அழுத்தம் வருன்றாங்க. மன அழுத்தம் வந்தாலும் தூக்கம் இருக்காது அப்படின்றாங்க. அப்போ எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டாக இருக்கும் போது இந்த மன அழுத்தம் அல்லது ஒரு மோசமான தூக்கம் பிரச்சனை அப்படிங்கிறது உண்மையில சர்க்கரை அளவை பாதிக்குமா சார்? நிச்சயமா சார். எந்த மன அழுத்தம் வந்து அது மன ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளால் நமக்கு தூக்கமின்மை இருந்தாலும் சரி, எந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுமே நமக்கு கண்டிப்பாக டயபெட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரீ டயபெட்டிஸ், சர்க்கரை நோய்க்கு முந்தின நிலையும் கண்டிப்பாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மன அழுத்தங்கள், அதுக்காக மன அழுத்தங்கள் இழுக்காமல் இருக்க முடியாது இல்லையா? எல்லாருமே ஓரளவு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் கோப்பிங் மெக்கானிசம், மன அழுத்தங்களை தாங்கக்கூடிய வழிவகைகளை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ், இல்லை ப்ராப்பர் பெட் டைம். என்ன மன அழுத்தம் இருந்தாலும் எனக்கு இந்த நேரத்தில் கரெக்டான நேரத்தில் நான் தூங்கிடணும், இரவு நேர உணவை ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றது, அண்ட் மேபி ஸ்லீப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, தூக்கத்தை ப்ரமோட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள், ஒரு லைட் மியூசிக் கேட்குறது, நைட் டைம் பெட் டைமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்க்ரீன் டைம், மொபைல், லேப்டாப்ஸ் அண்ட் டிவியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு லைட் மியூசிக் ஏதாவது கேட்குற மாதிரி பழக்கங்களை கட்டாயமாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடலாம். சில பேருக்கு யோகா மூலமாக அதை அச்சீவ் பண்ணலாம், சில பேர் வந்து இறை நம்பிக்கை உள்ளவங்க வந்து கடவுள் தியானங்கள் மூலமாக அதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு கோப்பிங் மெக்கானிசம், மன அழுத்தங்களை தாங்கக்கூடிய அந்த வழிவகைகளை நம்ம கண்டறிந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது மூலமாக இந்த டயபெட்டிஸில் ப்ரீ டயபெட்டிஸ் வரக்கூடிய கான்ட்ரிபியூஷனை நம்ம குறைக்கலாம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். டாக்டர் சிவபால முருகன், இப்போது சர்க்கரை அளவு தொடர்பாக நான் செக் பண்ணிக்க விரும்புகிறேன், நான் சர்க்கரை பிரச்சனையிலேருந்து விடுபட விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க அது தொடர்பாக அவங்க உடம்பு அடிக்கடி பரிசோதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்குது. ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை முறை இந்த சர்க்கரை பரிசோதனையை செஞ்சுக்க வேண்டும்? எப்பப்போ என்ன எவ்வளோ டியூரேஷன் டைம் செய்யணும் சார்? அது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் மட்டுமல்ல, நலமாக இருக்க விரும்பும் அனைவருமே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நார்மலாக இப்போ 30 வயது மேற்பட்டவராக இருந்தால் குடும்பத்தில் யாருக்காவது சர்க்கரை நோய் இருக்கு, அது குடும்ப வரலாறு இருக்கு, உடல் பருமனா இருக்கு, உயர் ரத்த அழுத்தம் இருக்கு போன்ற ஆபத்து காரணங்கள் கொண்டிருக்கிறவர்கள் அனைவருமே வருடத்துக்கு ஒரு முறை ரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய் வருவதற்கு முன்பாக சப்போஸ் நீரிழிவு நோய் ஆரம்ப நிலை இருப்பவர்கள் அல்லது சோர்வு, அதிக பசி, அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற ஆரம்ப அறிகுறிகள் கொண்டிருப்பவர்களுக்கு பரிசோதனை அடிக்கடி தேவைப்படலாம். மேபி ஒன்ஸ் இன் 3 months, அது மந்த்லி கூட, சிலருக்கு அதிக சுகர் இருக்கிறவர்கள் மந்த்லி கூட செக் பண்ணி அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ அறிகுறிகளுக்காக நம்ம காத்திருக்க தேவையில்லை. அறிகுறி வருவதற்கு முன்பாகவே நம்ம இதை பரிசோதித்துக் கொள்ளலாம். அதுக்குதான் நம்ம வள்ளுவர் கூட சொல்லியிருக்க, வருமுன் காவார்கார் காவாதான் வாழ்க்கை என்ற ஒரு குரல்ல கூட சொல்லியிருக்காரு. ஸோ வருமுன் காப்பது தான் முக்கியம். அதனால நம்ம அதற்கு முன்பாகவே பரிசோதித்துக் கொள்ளலாம். சார், இப்போ நீங்கள்
ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதிக்கணும், சர்க்கரை அளவு பிரச்சனை இல்லாதவங்க நார்மலாக இருக்கக்கூடியவங்க ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சில அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா இது சர்க்கரை அளவு அதிகரிக்குதோ இல்லை குறைக்கிறதோ அதுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்னு சந்தேகம் வரக்கூடிய சமயத்தில் இது பண்ணலாம் இல்லையா சார்? ஆமா, பண்ணலாம். அதுதான் சொல்றேன். அடிக்கடி ஆரம்ப நிலை, அதாவது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, உடல் பருமன், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி பரிசோதனை பண்ணிக்கலாம். சும்மா ஒன்ஸ் இன் 3 months ஆர் ஒன்ஸ் இன் மந்த் கூட பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆளுக்கு மாறுபடுறது இந்த பரிசோதனை. டாக்டர் ராம்குமார், இப்போ மக்களுடைய வாழ்வியல் முறைங்கிறதும் இன்னைக்கு பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கு. மாறி வரக்கூடிய உணவு முறை, மாறி வரக்கூடிய மக்களுடைய உடற்பயிற்சி வாழ்வியல் முறை எல்லாமே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு. அப்படின் போது இந்த நீரிழிவு நோயை தடுப்பதில் உடற்பயிற்சியினுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, அது எந்த அளவுக்கு அது உடற்பயிற்சிங்கிறது இந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு உதவும் சார்? உடற்பயிற்சி என்பது ஊசி இல்லாத இன்சுலின் போன்றது. அதாவது இட்ஸ் அ இன்சுலின் வித்தவுட் டேக்கிங் இன்சுலின் சொல்லுவாங்க. அதாவது உங்களோட தசையை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உடம்புல இருக்கிற சர்க்கரை குறையும். பிகாஸ் நம்ம தசைகள் இயங்க நமக்கு இன்சுலின், அதாவது சுகர் தேவைப்படுது. ஸோ சுகர் அது இறக்கும் போது உங்களுக்கு இன்சுலினோட லோட், அதாவது இன்சுலினோட செக்ரீஷனை அது ரெடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றது கம்மியாகும். அடுத்தது இந்த தொப்பையில் ஏற்படும் கொழுப்பையும் மற்றும் இதயத்தை சீராக மேம்படுத்தவும் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் தேவை. ஃபாஸ்ட் வாக்கிங் சொல்லுவாங்க. அப்படி இருந்தா ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள், அதாவது வாரத்துக்கு 150 minutes சொல்லுவோம். ஒரு விதமான வாக்கிங், அதாவது ஆர்டினரி ஜஸ்ட் ஸ்ட்ரோலிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி ஒரு 1 hour வாரத்துக்கு 5 நாள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக உடனே நான் ஜிம்முக்கு போகணுமா அதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம சாதாரணமா பண்ற மாதிரி நடந்து போறது, லிஃப்ட் யூஸ் பண்ண படிக்கட்டுல போறது, சைக்கிள் டான்ஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி கூட பண்ணுவோம். அதாவது உங்கள் தசைகள் உங்கள் சர்க்கரை எரிக்கும் கருவிகள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் தினமும் செயலில் வைத்திருங்கள், அதுவே உங்களை பாதுகாக்கும். சர்க்கரை அளவு ஏற்ற இறக்கும் அப்படிங்கிறது வந்த பிறகு தொடர்ச்சியாக அதை அப்படியே ஓரளவுக்கு நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான எல்லா நடவடிக்கை மருத்துவ ரீதியாகவும் உடற்பயிற்சி ரீதியாகவும் நீங்கள் சொன்ன மாதிரி அதை மேற்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு வரும்போது அது முழுவதுமாக மீளக்கூடியதா, அது முழுவதுமாக சரி செய்யக்கூடியதா சார்? அதுக்கான பாசிபிள் இருக்கா? உங்க சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா 30-50% நம்ம எக்ஸசைஸ், டயட், ஒரு நிம்மதியான தூக்கம், இது பண்ணீங்கன்னாவே 30-50% நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் நம்ம நார்மல் கொண்டு போயிடும். ஸோ இதுக்கு என்னென்ன வழிமுறைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5-7% வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப முக்கியமானது. டெய்லி வாக்கிங், 30 minutes ஆஃப் ஃபாஸ்ட் வாக்கிங் ஆர் 1 hour ஆஃப் ஆர்டினரி வாக்கிங். அண்ட் முக்கியமானது ஜங்க் ஃபுட்ஸ், இந்த ஃபுட் சாய்ஸஸ், நேரத்துல கண்டா சாப்பிட்றது, நைட் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் உங்க பாடி வில் கோ ஃபார் கன்ஃபியூஷன். அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கு தெரியாது. ஒன்ஸ் யூ கன்ஃபியூஸ் த ஹார்மோன்ஸ், உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஸோ ப்ரீ டயபிட்டிஸ் கேன் பி அ சான்ஸ் இட் ரீசெட் பட்டன். அதாவது இது வந்துருச்சுனாவே நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் இதெல்லாம் இருக்கு, ப்ரீ டயபிட்டிஸ் தானே, நமக்கு எதுவுமே கிடையாது, இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்புறம் வரும்போதுன்னு சொல்லி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் அந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. சார் டயபிட்டிஸ் தான் வரலையே சார், ப்ரீ டயபிட்டிஸ் தானே சார், இதுக்கு என்ன சார் பண்ணணும்? நோ, இது ஒரு வார்னிங் சைன். இட்ஸ் அலர்ட். இது வரும்போது நீங்க உங்களோட திங்ஸை மாத்தீங்கன்னா உங்களுக்கு டயபிட்டிஸ் போறதை நிச்சயமாக அட்லீஸ்ட் ஒரு 50% நீ குறைக்க முடியும். டாக்டர் அருண் விஸ்வநாத், இப்போ இந்த டயபெட்டிக், ப்ரீ டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாழ்வியல் முறை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. சரியான தூக்கம், நேரத்துக்கு உணவு சாப்பிடுவது, அதே போன்று உடற்பயிற்சி, இது எல்லாமே மிக முக்கியமான விடயங்களாக இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நீரிழிவுக்கு முந்தைய நிலை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மருந்து தேவையா, அதை நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணுமா சார்? இல்லை, நிச்சயமாக மருந்து தேவைங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லா வாழ்க்கை முறை சார்ந்த பிரச்சனைகள், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், உடல் பருமன், எல்லாத்துக்குமே முதல்ல தேவை வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான். அதுதான் அடிப்படை. அதுக்கு மேலே கொடுக்கப்படுறது தான் மருந்துகள். மருந்துகள் மட்டுமே செயல்படாது வாழ்க்கை முறை மாற்றங்கள் இல்லாத பட்சத்தில். ஸோ ஈவன் ப்ரீ டயபெட்டிஸ்க்கும் அதே ரூல் தான். நமக்கு பேசிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், லைக் நீங்கள் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி தேவை, உணவு முறை மாற்றங்கள் தேவை, சரியான நேரத்தில் தூக்கம் தேவை, மன அழுத்த குறைவு தேவை. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால் அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜை ரிவர்ஸ் பண்ண முடியல, இல்லை இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் குடும்ப ரீதியான சர்க்கரை நோய் சார்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் அண்ட்
கிட்னி டிசீஸ் இருக்குது, இந்த ஃபேமிலியில் ஏர்லியாக ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள பிரச்சனைகள் குடும்ப நபர்களுக்கு யாருக்காவது இருந்தால், ஈவன் இந்த வாழ்க்கை முறை சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகாத பட்சத்தில் நம்ம மருந்துகள் எடுத்துக்கலாம். அகைன் எல்லாருக்கும் தேவைப்படாது, வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாருக்கும் தேவை, மருந்துகள் ஆனால் எல்லாருக்கும் தேவையில்லை. டாக்டர் சிவபால முருகன், வாழ்வியல் முறை அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானதுன்னு தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பல பேருக்கு அந்த பணிபுரியக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்ற வகையில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா சந்தேகம் தான். ரொம்ப பரபரப்பாக பணியாற்றக்கூடிய இடங்கள், அதே போன்று அலுவலகம் போகக்கூடியவங்க, ரொம்ப நேரமாக பணியாற்றக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கேற்ற வகையில் அவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி செய்வது, அதே போன்ற உணவு முறைகள்லாம் சரியாக எப்போவுமே மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா சந்தேகம் தான். அப்படிப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், அந்த துறையில் பணியாற்றக்கூடிய எல்லாருமே எந்த அளவுக்கு இந்த முன் நீரினுடைய தடுக்கலாம், என்னென்ன விஷயங்களை கையாளலாம் சார்? அலுவலகத்துக்கு போறவங்களுக்கு நேரமின்மைங்கிறது முக்கிய காரணம் தான். ஏன்னா ஒருத்தருக்கு மார்னிங் ஏர்லியரா எழுந்திருக்க வேண்டியிருக்கும், ஏர்லியரா போக வேண்டியிருக்கும். சிலருக்கு ஷிஃப்ட் டியூட்டி இருக்கும், ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க அதை மார்னிங் வாக்கிங் போக முடியாது. இந்த மாதிரி காரணங்கள் இருக்க தான் செய்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒர்க் பிளேஸில் கூட அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கிற உணவு இடைவெளியிலையோ அல்லது அந்த டீ டைம் இந்த மாதிரி டயத்தில் கூட அவங்க உடல் பயிற்சி செய்கிறதுக்கு அந்தந்த அலுவலகங்களில் ஏற்பாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தால் அங்கே ஒரு ரெக்ரேஷன் பிளேஸ் இருக்குது, அங்கே அவங்க வாக்கிங் போய்க்கலாம், அதை உடல் பயிற்சி சென்றுக்கலாம். உடல் பயிற்சி அதாவது நடைமுறை அப்படிங்கிறது ஒரே டயத்தில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ காலையில் தான் நமக்கு நேரம் தேவை இருக்கிறதுன்னா அப்போ போய்க்கலாம். அது ஈவினிங் இருக்கிறதுன்ற ஈவினிங் நேரங்களும் கூட அந்த டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கிறது உடற்பயிற்சி. அதே மாதிரி உணவு முறைகளிலும் அவங்க ஷிஃப்ட் டியூட்டி இருக்கிறவங்க அல்லது ரவுண்ட் த கிளாக் ஷிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஸோ அவங்களும் அதை முறையாக கையாண்டா இந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படின்ற சொல்லக்கூடிய நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆல்ரெடி எல்லா அவங்க மருத்துவர்கள் சொன்ன மாதிரி அந்த நடைப்பயிற்சி, உணவு, இது வெயிட் ரிடக்ஷன் இதெல்லாம் பண்ணுறப்போ அரௌண்ட் 58% ரிஸ்க் குறையாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஓகே சார். டாக்டர் ராம்குமார், ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற வகையிலும் ஒவ்வொரு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஏற்ற வகையில் இந்த உணவு முறைகள் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போது அதுக்கு ஏற்ற வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த பாரம்பரிய இந்திய உணவு முறைகள் அப்படிங்கிறது ஆரம்ப கட்ட நீரிழிவு நிலையை மாற்ற உதவுமா? கண்டிப்பா. இப்போ பாரம்பரிய உணவு தான் முக்கியம். இப்போ எல்லாம் வெஸ்டர்னைஸ் ஆனதுனால எல்லாம் அமெரிக்கன் ஃபுட்டு, யூரோப்பியன் ஃபுட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சுவலா பார்க்கணும் நம்ம ஃபாரின் ஃபுட்டு தான் உண்மையிலேயே நமக்கு நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ் ரைஸ் பதில் யூ கேன் கோ ஃபார் சிறுதானியம் சொல்லுவாங்க. ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸ் எல்லாம் இருக்கு. நிறைய நார் சத்து உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது, தால், கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள், ஆயில், ரொம்ப ரிஃபைன்ட் ஆயில் இது மாதிரி யூஸ் பண்ணாம முடிந்த அளவுக்கு செக்கு எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபெனுக்ரிக், மஞ்சள், சினமம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கிறது உங்களுடைய சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க ப்ரீ டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இட் இஸ் நாட் அபவுட் கிவிங் அப் ஃபுட். அதாவது நான் உணவை விட சொல்லல, என்ன சாப்பிடுறீங்கன்னு பார்த்து சாப்பிடுங்க தான் சொல்றோம். உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா ஆக்ட் நவுன்னு ஒரு இது சொல்லலாம். A for sugar test கேளுங்க, அதாவது do a diabetic test for blood sugar. C for cut down on baked foods, sweet sugar. இதுதான் unnecessary எல்லாருமே சாப்பிடுறது, லைக் பீஸா, பர்கர் எல்லாம். T for take a daily walk. நீங்க சொன்ன மாதிரி வாக்கிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். N no for skipping sleep. தூக்கத்தை தியாகம் பண்ணாதீர்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, சார் எனக்கு பயங்கர பிஸி, நான் 3 மணி நேரம் தூங்குறேன், 4 மணி நேரம் தூங்குறேன். தட் இஸ் நாட் ரைட். அமெரிக்கன் ஸ்லீப் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 7 hours தூங்குனா உங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். தூங்கும் போது தான் உங்க மற்ற ஹார்மோன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கார்டிசாலோ, இன்சுலினோ எல்லாமே இட் ஒர்க்ஸ் ஒன்லி when you are sleeping. அப்பதான் வேலை செஞ்சு உங்களோட பாடி ரிப்பேர் பண்ணும். அடுத்தது அப்சர்வ், உங்களோட எடையும் பார்த்துக்கோங்க, உங்களோட இடுப்பு சைஸும் பார்த்துக்கோங்க. இடுப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்க பெல்லி ஃபேட், அதாவது விசல் ஃபேட் சொல்லுவாங்க, அது முதல்ல அக்குமுலேட் ஆறதே உங்களுக்கு இடுப்புல தான். நீங்க அதை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நீங்க வெயிட் போடுறீங்களா இல்லையா, என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு அது ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கும். வாட்ச் ஃபார் அ பிளேட், இது ரொம்ப முக்கியம். டயபெட்டிக் பேஷன்ஸோ, ப்ரீ டயபெட்டிக் பேஷன்ஸோ, குண்டா இருக்கிறவங்களுக்கோ, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் பேஷன்ஸ் நம்ம சொல்றது உங்க பிளேட். அதுல பாதி உங்களுக்கு கீரைகள், காய்கறிகள் இருக்கும், மீதி ரைஸ், கிரீன்ஸ் எப்படி பாத்துக்கலாம். அதாவது நீங்க ஃபுல் பிளேட் ரைஸ், அதாவது 3 வேளை அரிசி சாப்பாடு விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பண்றது இட் வில் பி பெட்டர்.
அண்ட் டெஃபினெட்லி பாரம்பரிய உணவுகள் சேர்த்துக்கு நல்லது. இப்ப யாரும் வீட்டுல சமைக்கிறது கிடையாது, எல்லாருமே ஹோட்டல் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி பண்றாங்க. இது ஃபியூச்சருக்கு நல்லது கிடையாது. உங்களை கொண்டு போய் கண்டிப்பாக சுகர்ல விட்டுடும். சுகர் மட்டும் கிடையாது, மற்ற கொலஸ்ட்ரால்ல இருந்து உங்களுக்கு பிபி மற்ற நோய்களும் வரும். இதனால வந்து உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமோ கிட்னி, உங்களுக்கே தெரியும் சுகர் அஃபெக்ட்ஸ் 5 மேஜர் ஆர்கன்ஸ். ஒன்று நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம், ரத்த நாளங்கள், ஹார்ட், கிட்னி அண்ட் கண்ணு. இது எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை ப்ரிவென்ஷன் பண்ண முடியும். அண்ட் நாங்க மெயினா சொல்றது வந்து ப்ரிவென்ஷன் தாங்க எப்பவுமே பெட்டர். ப்ரீ டயபெட்டிக்கால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் அவரிலிருந்து மீண்டு வரதுக்கு அவங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய பங்குக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, என்னென்ன வகையான அவங்க உதவிகள்லாம் செய்யலாம் நினைக்கிறீங்க? வாழ்க்கை முறை சார்ந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு காரணங்கள் வந்து சுற்றுச்சூழல் ஒரு காரணம், மரபணு ரீதியான ஒரு காரணங்கள் உண்டு. அண்ட் நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களும் உணவு முறைகள்ல இருந்து எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஸோ சரௌண்டிங்கும் அதில் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான். ஸோ சரௌண்டிங்கில் மேஜர் ரோல் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட தான். பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த டைமில் கண்டிப்பாக அந்த ஃபேமிலி வந்து கண்டிப்பாக ஒரு 8:30 இல்லை 9 o'clock நாங்கள் ஏர்லியாக பெட்டுக்கு போகிறோம். அண்ட் டின்னர் டைம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கிறது. ஒரு 7 o'clock ஏர்லி டின்னர், நாட் ஓன்லி ஃபார் த அஃபெக்டட் பேஷண்ட், எல்லாருமே அந்த குடும்ப நபர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணோன்னா அது ஒரு ஆடாக தனியாக நம்ம பண்ணுற மாதிரி தெரியாது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஈவன் வராதவங்களை கூட தடுக்கும், எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு. நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி சார் சொன்ன மாதிரி ப்ரீ டயபெட்டிஸ் வந்து அதிக அளவில் இன்னைய தேதிக்கு ஒபிசிட்டி அண்ட் ப்ரீ டயபெட்டிஸ் குழந்தைகளுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த குழந்தைகளை ஃபியூச்சரில் வரவிடாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கும் தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் அந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸும் டிசைட் ஆகும். ஸோ மேஜராக ஃபுட்டு சரௌண்டிங் ஃபேமிலி மெம்பர்ஸோட கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபிக்ஸட் ஃபுட் டைம் டெஃபினட்டாக அந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக அடாப்ட் பண்ணலாம். அண்ட் இன் ஜென்ரல் அந்த ஜங்க் ஃபுட்ஸை வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதே தடுக்கிறது வந்து அகைன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில் தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வர்றவங்களை நம்ம அட்வைஸ் பண்ணலாம், இல்லை அதை வாங்கிட்டு வர்றவங்கள தடுத்து நிப்பாட்டலாம். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஜங்க் ஃபுட்ஸை கொண்டு வராமல் தடுத்து நிப்பாட்டுறதுலேயும் அகைன் ஃபேமிலி மெம்பர்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ், தூங்கக்கூடிய டைம் ஜென்ரலாக அந்த ஃபேமிலியில் எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே டைமில் தான் தூங்குவாங்க. அது நல்ல டைமோ கெட்ட டைமோ. ஸோ அதை நம்ம ஒரு குடும்பத்தில் நம்ம ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்து இந்த டைமில் நம்ம எல்லாருமே தூங்குறோம், இந்த டைமில் சாப்பிட்றோம், இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வராமல் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் வராத குழந்தைகள் இல்லை வராத நபர்களை தடுத்து நிப்பாட்டுறதுக்கும் உதவியாக இருக்கும். டாக்டர் ராம்குமார், மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அஜாக்கிரதை, போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. அப்படி தெரிந்தாலும் கூட சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப அஜாக்கிரதையாக அதை கடந்து போகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. விழிப்புணர்வு சொல்றதோட ஒரு கேர்லெஸ்னஸ் தான். பேஷண்ட் வருவாங்க, எனக்கு 8 மணிக்கு படுப்பேன், 8 மணி எந்திரிப்பீங்கன்னா 4 மணி நேரம் படுப்பேன், ஒரு 1 hour வாக்கிங் போகலாமே சார், நோ டைம் சார். உங்க உடம்பு நீங்க பார்த்துட்டு டைம் இல்லைன்னா அப்ப நோய் வந்து அது வரதான் செய்யும். ஸோ விழிப்புணர்வு மட்டும் கிடையாது, நம்மளும் ஒரு செல்ஃப் கட்டுப்பாடுன்னு வேணுங்க. நம்ம வந்து நம்ம உடம்ப பாதுகாக்கணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அது பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாம இது பண்ணலாம் அது பண்ணலாம் இப்படி போனா சரியாயிடும், நான் இந்த இலையை சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன் அப்படின்னா சரியாகாது. ஸோ நீங்க வந்து உங்களோட உடம்புல என்ன இஷ்யூ இருக்கு, ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குன்னா அது ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அது இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிதான் பார்க்கணும். பட் இதுக்கு எல்லாமே பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல நான் ஜிம்முக்கு போறேன் போங்க, நோ ப்ராப்ளம். பட் அங்க போனாலும் நீங்க வந்து மசில் ட்ரைனிங் பண்றதோட கூட கார்டியோ எக்ஸசைஸ், அதாவது உங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் நல்லா இருக்கும். மசில்ஸ் வில் டேக் அப் த குளுக்கோஸ் அண்ட் உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வில் கம் டவுன். ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குன்னு அலட்சியமா இருக்கிறத விட நீங்க வந்து அதை வந்து ஒரு நோய் வரப்போகுதுன்றது ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டு நீங்க பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சு பெட்டரா படுது. இதுதான் என்னோட சஜஷன். ஓகே டாக்டர் சிவபால முருகன் சார், இப்போ இந்த நீரிழிவு பிரச்சனை அப்படின்னு வரும்போது முன்பு ஒரு காலத்தில் அது வந்து பணக்கார வியாதியெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அது வந்து பணக்காரங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலமுறைகளை பார்க்கும்போது 5ல் 1 இந்த பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு இது அதிகரிப்பதற்கான காரணம் என்ன, என்னென்ன மாற்றங்களால் இது எல்லாமே இப்போ அதிகமாகிட்டு இருக்கு, இது வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் சார்? நகரத்தில் இருக்கிறது கிராமத்திலையும் இருக்குது. அப்போ உடல் உழைப்பு குறையுது, உடல் பருமன் அதிகரிக்குது, உணவு பழக்கங்கள் அதிகரிக்கிறது, உணவு முறை மாற்றங்கள், தூக்கத்தின்மை, தூக்கங்கிற டைம் மாறுறது, இதெல்லாமே இதனுடைய அதிகரிப்புக்கு காரணங்களாக அறியப்படுகிறது. நிறைய ஆய்வுகள் சொல்கிறாங்க 8 மணி நேரம் தூங்கணும்ன்ட்டு.
இப்போ 8 மணி நேரம் தூங்குறதுங்கிறதே கனவாக மாறின மாதிரி இருக்கிறது. ஸோ இது மன அழுத்தம் அதிகரித்து வருகிறது. பள்ளி குழந்தைகள்லேருந்து வேலைக்கு செல்கிற அனைவருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. உணவு முறைகள் மாற்றத்தினால ப்ரீ டயபெட்டிக் அதிகரித்து நீரிழிவு அதிகரிக்க ஒரு காரணமாக இருக்கிறது. காரணங்களெல்லாம் சரி செய்ய போது நம்ம ஒரு தனிநபரால் அதை சரி செய்ய முடியாது. ஒரு குடும்பமாக சேர்ந்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒத்துழைத்து அவங்களோட உணவு பழக்கத்தை மாற்றி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நடைப்பயிற்சியும் உணவு பழக்கமும் வாழ்க்கை முறை மாற்றமே முக்கிய காரணங்களாக இருக்குது. மருந்து மாத்திரைகள் அதன் பின்பு தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய காரணங்கள் இருக்கிறது. டாக்டர் அருண் விஸ்வநாத், இறுதியா நிகழ்ச்சியுடைய கருத்தாக மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விடயம் என்ன? ஸோ எனக்கு ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, நான் நேற்று வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இப்போ அதுல இருந்து எதை மாத்தினா என்னோட இந்த ப்ரீ டயபெட்டிஸ்ல இருந்து என்னால் எப்படி விடுபட முடியும், அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு அளவு இல்லை ஒவ்வொரு உணவு மாற்றங்கள் தேவை. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலைஸ்ட் டெசிஷன் தான். ஸோ காமனாக நம்ம பண்ண வேண்டியது, பொதுவாக நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோமோ அதுல இருந்து ஒரு 25% மாவு பொருட்களை குறைச்சிக்கலாம். இதுதான் பண்ண முடியுது. அண்ட் செகண்ட், நம்ம எல்லாருமே காமனா எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, ஆன் டைம் ஃபுட்டு. ஒரு 8 to 9 பிரேக்ஃபாஸ்ட், ஒரு 1 o'clock லஞ்சு, ஒரு 7 to 8 டின்னர். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாமே உடனே எனக்கு ப்ரீ டயபெட்டிஸ் வந்துட்டு நான் ஒரே சப்பாத்தியாவோ இல்லை நான் வந்து இது வரைக்கும் எனக்கு பழக்கப்படாத உணவுகள் கோதுமை தோசை கூழு கஞ்சின்னு போயிடணும்னு அவசியம் கிடையாது. என்னோட நார்மல் ஃபுட்டையே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 இட்லி எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு இட்லியோ 2 இட்லியோ நான் குறைச்சிக்கலாம். அண்ட் நான் வெறுமனே ஒரு சட்னியோ பொடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா அதில் உள்ள நார் சத்தை கூட்டுற மாதிரி இந்த சட்னி பொடிகளை குறைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் சாம்பார், நிறைய காய்கறிகள், நிறைய பருப்பு வகைகள், இல்லை எனக்கு அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா ஒரு முட்டையோ சிக்கன் மட்டனோ ஃப்ரை பண்ணாமல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நான் நேற்று என்ன செஞ்சுட்டு இருக்கணும் அதுலேருந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தால் ப்ரீ டயபெட்டிஸ்லேருந்து ரிவர்ஸ் பண்ணலாம், இல்லை அதை தடுத்து நிப்பாட்டலாம் ப்ராக்ரஸ் ஆகாமல் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டு அதில் உள்ள மாற்றங்கள் கொண்டு வரணும். உணவு முறையில் உடல் உழைப்பு காமனாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி, ஆங்கர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எக்ஸசைஸ் பண்ண முடியாட்ட கூட நீட்டுன்னு சொல்லுவாங்க, NEET இல்லை NEAT, நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். உடற்பயிற்சி இல்லாத உடல் அசைவுகளால் அல்ல தசை அசைவுகளால் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஆற்றலை பேர்ன் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நான் கை கால்களை கொஞ்சம் அசைச்சிக்கிட்டே பேசலாம். இல்லை நான் ஆஃபீஸில் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா 2 சேர் வச்சுக்கலாம். ஒரு சேரில் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அடுத்த சேருக்கு 1/2 மணி நேரம் மாற்றிக்கலாம். இல்லை நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற வேலையை ஒரு 10 நிமிஷம் எந்திரிச்சு பார்க்கலாம். ஜெனரலாக எல்லாருமே பல மணி நேரம் ஃபோன் பேசுறது உண்டு. அந்த ஃபோன் பேசுகிற நேரத்தை நடந்துக்கிட்டே பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸில் ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஃப்ளோரில் இருக்குன்னா மேபி கொஞ்சம் தள்ளி ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை செகண்ட் ஃப்ளோர்லேயோ போய் டாய்லெட் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆஃபீஸில் எல்லாரும் காமனாக ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஃபுட்டு, இந்த டைமில் லஞ்ச் எடுக்கிறோம். இந்த இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் இருக்கும். ஒரு 11 o'clock டீ, இல்லை அந்த ஃப்ரீக்வெண்ட் டீஸ் ஜென்ரலாக பேங்க்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கும். அதெல்லாம் ஆஸ் அ ரெசல்யூஷன் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், இளநீ எடுக்கலாம், நொங்கு, மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரேதர் தென் ஹோல்சேல் சேஞ்சஸ் பண்ண முடியாட்டியும் சின்ன சின்ன நட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணாலே ப்ரீ டயபெட்டிஸை ஓரளவு எஃபெக்டிவாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு CSR முன்னெடுத்த USPயினுடைய பங்களிப்பு மற்றும் குழுவுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் 3 பேருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.